Good morning, students. Welcome to botany class. Today we will discuss about classification of fungi. Classification means வகைப்பாடு. fungi means பூஞ்சை. பூஞ்சைகளின் வகைப்பாட்டை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். In this video, we will discuss about ascomycetes. ascomycetes அப்படின்னா தமிழ்ல நம்ம என்னதான் சொல்லுவோம் அப்படின்னா ascomycetes அப்படின்ற ஃபங்கையை பற்றியும் அண்ட் தென் பெசிடியோமைசிட்ஸ் அப்படின்ற ஃபங்கையை பற்றியும் செகண்ட் ஒன்று பெசிடியோமைசிட்ஸ் அப்படின்ற ஃபங்கையை பற்றி தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? First one is ascomycetes, second one is basidiomycetes. Okay, first we will discuss about ascomycetes. So last classல தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா classification of fungi, பூஞ்சைகளின் வகைப்பாட்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். So there are 4 classes இருக்கு அப்படின்னு சொன்னோம். So ஒன்று வந்து என்னன்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ascomycetes, phycomycetes, basidiomycetes, deuteromycetes அப்படின்னு 4 classes இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ based on the vegetative and reproductive characters. ஸோ எதை பொறுத்து அப்படின்னா உடல மற்றும் இனப்பெருக்க பண்புகளின் அடிப்படையில் மெனி மைக்காலஜிஸ்ட்டு ஸோ நிறைய அட்டெம்ப்ட் பண்ணி 4 கிளாஸஸாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணாங்க. ஸோ அதில் வந்து லோயர் ஃபங்கையில் வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பைகோமைசிட்ஸ் வகுப்பில் ஊமைசிட்ஸும் கைட்ரியோமைசிட்ஸு சைக்கோமைசிட்ஸ் பூஞ்சைகள் எல்லாமே என்னன்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கேலேருந்து ஆரிஜின் ஆகி லோயர் ஃபங்கை அப்படின்றத நம்ம சொன்னோம். ஸோ அண்ட் தென் வந்து பூஞ்சைகளின் கிளாசிஃபிகேஷனை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ அந்த எதுக்கு அதை வந்து எத்தனை கிளாஸஸ் இருக்குது, அதில் எத்தனை சப்டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ அண்ட் தென் நமக்கு சில ஃபங்கையை பற்றி நமக்கு சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த 4 கிளாஸஸில். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஊமைசிட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், சைக்கோமைசிட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆஸ்கோமைசிட்ஸு. ஸோ தமிழ்லேயே நம்ம என்னென்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கோமைசிட்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். என்னென்னு சொல்கிறோம்? ஆஸ்கோமைசிட்ஸு. ஸோ அதோட சாலியன் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்கோமைசிட்ஸ் இன்க்ளூட் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்கை சச் எஸ் ஈஸ்ட், பவுடரி mildew, cup fungi, morels, and so on. Ascomycetes include a wide range of fungi such as yeast, powdery mildew, cup fungi, morels, and so on. ஸோ ஆஸ்கோமைசிட்ஸோட சாலியன் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாலியன் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா அதோட சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஸ்கோமைசிட்ஸ் அப்படிங்கிறது ஈஸ்ட். ஸோ தமிழ்லையும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்னா ஈஸ்ட்டுகள். அடுத்து பவுடர் அப்படின்னாவே நமக்கு வந்து மாவு மாதிரி பவுடர் ஃபார்மில் இருக்கிறது, அதை தான் மாவொத்த மில்டியூஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவொத்த பூசணங்கள். பூஞ்சா அப்படிங்கிறதே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இந்த தேங்காயெல்லாம் நமக்கு வந்து ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா அதில் வந்து நமக்கு ஒரு பூசாமன்னா பிடிச்சிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அதுதான் நம்ம வந்து இங்கே வந்து பூசணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ என்னன்னு சொல்லுவோம்? பூசணங்கள். பூசணங்கள் மாவு ஒத்த பூசணங்கள் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்டியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் கப் ஃபங்கை அப்படிங்கிறது கிண்ண பூஞ்சை அப்படின்னு சொல்லுவோம். கிண்ண மாதிரி இருக்கிறது. ஸோ நமக்கு பார்க்கறதுக்கு இப்போ பாத்திரம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கிண்ண ஃபார்மில் இருக்கிறது. ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கப்பு மாதிரி கப்பு ஷேப்பில் இருக்கும். ஸோ அதான் கப் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ அண்ட் தென் இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரல். ஸோ தமிழ்லையும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னா மோரல்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்டு ஸோ ஆன். இதுதான் ஃபர்ஸ்ட் அதோட சாலியன் ஃபியூச்சர்ஸ். ஆஸ்கோமைசீட்ஸ் ஈஸ்டுகள், மாவொத்த பூசணங்கள், கிண்ண பூஞ்சைகள், மோரல்கள் போன்றவைகளை கொண்ட தொகுப்பாகும். ஸோ ஆஸ்கோமைசீட்ஸ் இன்க்ளூட் a wide range of fungi such as yeast, powdery mildews, cup fungi, morels and so on. Okay va. So and the next one is although majority of species live in terrestrial environment, some live in aquatic environments, both freshwater and marine. Although majority of the species live in terrestrial environment, some live in aquatic environments, both freshwater and marine. So second சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பீசிஸ். ஸ்பீசிஸ்னா சிற்றினம்னு சொல்கிறோம். மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சிற்றினங்கள் லிவ் இன் எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரஸ்டீரியல் அப்படின்னா நிலத்தில், என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பெரும்பாலான சிற்றினங்கள் நிலத்தில் வாழ்பவை. இருப்பினும் சம் லிவ் இன் அக்வாட்டிக் என்விரான்மெண்ட், சில நன்னீர் மற்றும் கடல் நீரிலும் வாழ்பவை. அக்வாட்டிக்னாவே நீர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போத் ஃப்ரெஷ் வாட்டர் அண்டு மரைன். இருப்பினும் சில நன்னீர் மற்றும் கடல் நீரிலும் வாழ்கின்றன. சரிங்களா? ஸோ சில சிற்றினங்கள் நிலத்தில் வாழும்னு சொல்லிட்டோம், சில அக்வாட்டிக் என்விரான்மெண்டல்ல சூழ்நிலையில் வாழும்னு நம்ம சொல்லிட்டோம். பட் நிலத்தில் தான் இருந்தாலும் சரி, நீரில் இருந்தாலும் போத்துமே ஃப்ரெஷ் வாட்டர்லையும் மெரைன் வாட்டர், அதாவது நன்னீர். ஃப்ரெஷ் வாட்டர்னா என்னன்னு சொல்லுவோம்னா நன்னீர், மற்றும் மெரைன் அப்படின்னா கடல் நீரிலும் வாழ்கின்றன. ஸோ அது செகண்ட் ஒன். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் the mycelium is well developed branched with simple septum. The mycelium is well developed branched with simple septum. septum அப்படின்னா இப்படி branches இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த branchesல இந்த மாதிரி தடுப்பு, அதை தான் குறுக்கு சுவர், தடுப்பு சுவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செப்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம், செப்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மைசீலியம் அப்படிங்கிறது மெனி ஹைஃபே இஸ் நோனஸ் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசீலியம். மெனி ஹைஃபே டு ஃபார்ம், அதுதான் ஒன்று சேர்ந்து என்னத்தை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசீலியத்தை உருவாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்போ அங்கே பார்த்தோம்னா மைசீலியம் கிளைத்து, அதுதான் என்னன்னா பிரான்ச்சுடுனா கிளைத்து, வெல் டெவலப்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்கு வளர்ச்சி அடைந்து, வித் சிம்பிள் செப்டம் அப்படிங்கிறது எளிய தடுப்பு சுவரை பெற்றுள்ளது. மைசீலியம் கிளைத்து நன்கு வளர்ச்சி அடைந்து எளிய தடுப்பு சுவரை பெற்றுள்ளது. ஸோ இது மூணாவது சிறப்பு பண்புன்னு சொல்லலாம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெஜாரிட்டி ஆஃப் தெம் are saprophytes. Majority of them saprophytes, but few parasites are also known as powdery mildew. Example, Erysipphae. Example, Erysipphae. Pronunciation Erysipphae. Majority of them are saprophytes, but few parasites are also known as powdery mildew, Erysipphae. அதாவது சாப்ரோபைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சாருண்ணின்னு சொல்கிறோம். சாப்ரோபைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், சாருண்ணி. சாருண்ணி அப்படிங்கிறது என்னன்னா மற்ற உயிரினங்களை சார்ந்து இருக்கிறது, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாருண்ணி. மெஜாரிட்டி ஆஃப் தெம், மெஜாரிட்டினா பெரும்பாலானது சாருண்ணிகளாகவும், பட் ஃபியூ சில பார்த்தோம்னா பாராசைட்டிக். பாராசைட்டிக் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா ஒட்டுண்ணின்னு சொல்கிறோம், ஒட்டுண்ணி.
ஸோ அது வந்து உணவுக்காக மட்டுமே சார்ந்து இருக்கும். அதனால அது வந்து சாப்ரோபைட்ஸ் சாருண்ணி. ஒட்டுண்ணி அப்படிங்கிறது எப்பயுமே ஒட்டிக்கிட்டே வாழும். இதுவும் உணவுக்காக மட்டும்தான். இது உணவுக்கும் இருப்பிடத்துக்குமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றொரு ஆர்கானிசத்தை சார்ந்து வாழும். சரிங்களா? டிபெண்ட் த அதர் ஆர்கானிசம் டியூ டு நியூட்ரியன்ஸ் அண்டு ஹேபிடேட். ஸோ அதோட வாழ் இடத்திற்கும் சரி உணவுக்காகவுமே மற்ற உயிரினத்தை சார்ந்து இருந்துச்சுன்னா அது வந்து பாராசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதான் பாராசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சில ஒட்டுண்ணிகளாகவும் ஆர் ஆல்சோ நோன் அஸ் என்னன்னு சொல்லலாம்னா மாவொத்த பூஞ்சை இனங்கள் பூசணங்கள் மாவொத்த பூசணங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ பெரும்பாலானவை சாருண்ணிகளாகவும் சில ஒட்டுண்ணிகளாகவும் அறியப்படுகின்றன. எடுத்துக்காட்டு மாவொத்து பூசணங்கள் எரிசைஃபி. Majority of them are saprophytes, but a few parasites are also known as powdery mildew. Example, எரிசைஃபி. ஓகேவா? So and the next one is asexual reproduction take place. Asexual reproduction take place by fission, budding, idea, conidia, chlamydospore. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை வந்து ஃபங்கைல பார்த்துருக்குறோம். ஸோ எதில் பார்த்தோன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஃபிஷன்னா பிளவுறுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு பேரண்ட் செல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் இன்ட்டு 2 டாட்டர் நியூக்ளியை. இந்த 2 டாட்டர் செல்ஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ணோம். ஸோ அதான் பிளவுறுதல்னு நம்ம சொன்னோம். ஃபிஷன் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம், பிளவுறுதல். பட்டிங்னா மொட்டு விடுதல். மொட்டு விடுதல்னா ஈஸ்டே. ஸோ அதுவும் ஒரு பேரண்ட் பிளான்ட்ல மொட்டு வந்து வச்சுக்கிட்டே போகும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் பிளான்ட்ல இருந்து ஸ்மால் பட் லைக் க்ரோத் வந்து டெவலப் ஆகி ஸோ அது வந்து டிட்டாச்சு பேரண்ட் பிளான்ட்ல இருந்து டிட்டாச்சு ஆகி நியூ யங் ஒன்னை வந்து டெவலப் பண்ணும். ஸோ அதுதான் பட்டிங் மொட்டு விடுதல்னு சொன்னோம். ஸோ அடுத்து ஐடியா. ஸோ ஐடியா அப்படிங்கிறது தமிழ்லேயே நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்னா ஐடியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து ஹைஃபாக்கள் வந்து பிளவுற்று தோன்றும் வித்துக்களை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐடியா வித்துக்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அடுத்து கொனிடியா அப்படிங்கிறது என்னன்னு தமிழில் சொல்லுவோம்னா கொனிடியங்கள். அதாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டுக்கு மேலே ஸ்டாண்டுங்கிறது கொனிடியா தாங்கி ஸோ அதுக்கு மேலே தான் என்ன பண்ணோம் அப்படின்னா கொனிடியத்தை வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். கொனிடியத்தை வந்து என்ன பண்ணோம் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ கொனிடிய தாங்கிகளின் மீது உருவாகும் வித்துக்கள் தான் என்னன்னு சொல்லுவோம்னா கொனிடியங்கள். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஆஸ்பர்ஜில்லஸ் பார்த்தோம். அந்தன்னு இருக்கிறது என்னன்னா கிளாமைடியோஸ்போரு கிளாமிட வித்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா தடித்த திக்வால்டு இருக்கும், தடித்த சுவர் உடையதாக இருக்கும். ரெஸ்டிங் ஸ்போம் அதாவது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய வித்துக்கள் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு தான் ஃபியூசேரியம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். எதில் பார்க்குறோம் இப்போது ஆஸ்கோமைசிட்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். எதில் பார்க்குறோம் ஆஸ்கோமைசிட்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக் பிளேஸ் பை த fusion of 2 compatible nuclei. Sexual reproduction take place by the fusion of 2 compatible nuclei. அப்படிங்கிறது என்னன்னு அர்த்தம்னா இரண்டு ஒத்த உட்கர்கள் இணைவதன் வழி பாலினம் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா பாலின பெருக்கம் டேக் பிளேஸ் எங்கே நடைபெறுது அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் 2 கம்பேட்டபிள் நியூக்ளியை. அப்படின்னா கம்பேட்டபிள் அப்படின்னா இரண்டு, 2னா 2, 2னா எத்தனைன்னு சொல்கிறோம் 2. கம்பேட்டபிள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா ஒத்த உட்கரு. என்னன்னு சொல்கிறோம் ஒத்த உட்கரு. நியூக்ளியைனா உட்கருன்னு அர்த்தம். ஒத்த உட்கரு, இரண்டு ஒத்த உட்கரு. ஃபியூஷன்னா இணைவுன்னு அர்த்தம். ஃபியூஷன்னா என்னன்னு சொல்லுவோம் இணைவு. ஒத்த உட்கரு இணைவதன் மூலம் இரண்டு ஒத்த உட்கர்கள் இணைவதன் மூலம் தான் என்ன நடக்குதுன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாலின பெருக்கம் நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா?
இதுவே ஏசெக்சுவலாக இருந்துச்சுன்னா பாலிலா இனப்பெருக்கம், பிளவுறுதல், மொட்டு விடுதல், ஐடியா வித்துக்கள், கொனிடியங்கள், கிளாமிட வித்துக்கள் வழி நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு plasmogamy is not immediately followed by karyogamy. Instead, a dikaryotic condition is prolonged for several generations. Plasmogamy is not immediately followed by karyogamy. Instead, a dikaryotic condition is prolonged for several generations. அதாவது சைட்டோபிளாச இணைவை தொடர்ந்து அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளாஸ்மோகேமின்னு சொல்கிறோம். பிளாஸ்மோகேமின்னா என்னன்னு சொல்கிறோம்? சைட்டோபிளாச இணைவு தொடர்ந்து இஸ் நாட் இம்மிடியட்லி ஃபாலோடு பை கேரியோகேமி. சைட்டோபிளாச இணைவை தொடர்ந்து உட்கரு இணைவு உடனே நடைபெறுவதில்லை. இஸ் நாட் இம்மிடியட்லி அப்படின்னா பிளாஸ்மோகேமி சைட்டோபிளாச இணைவை தொடர்ந்து உடனடியாக என்ன நடைபெறுவது இல்லை அப்படின்னா உட்கரு இணைவு. கேரியோகேமின்னா இங்கே என்னன்னு அர்த்தம்? உட்கரு இணைவு. பிளாஸ்மோகேமினா சைட்டோபிளாச இணைவு. சைட்டோபிளாச இணைவு நடந்ததுக்கு உடனே உட்கரு இணைவு இங்கே நடைபெறுவது இல்லை. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இன்ஸ்டடிய அதுக்கு பதிலாக டைகாரியோட்டிக் கண்டிஷன், டைனாவே ரெண்டுன்னு அர்த்தம். டைனா எத்தனைன்னு சொல்கிறோம்? 2. ஸோ அதுக்கு பதிலாக இரட்டை உட்கரு நிலையை கேரியோகேமினாவே உட்கருன்னு சொல்லுவோம். கேரியோட்டிக்னாலும் என்னன்னு தான் சொல்கிறேன்னா உட்கரு. அப்போ இரட்டை உட்கரு நிலையை கண்டிஷன்ஸ் இஸ் ப்ரோலாங்டு அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நீண்ட அப்படின்னு அர்த்தம். ப்ரோலாங்குடுன்னா என்னன்னு சொல்லுவோம்? நீண்ட அப்படின்னு சொல்கிறோம். இரட்டை உட்கரு நிலையிலேயே நீண்ட காலம் ஹைஃபாக்கள் காணப்படுகின்றன. நீண்ட காலம் ப்ரோலாங்டு ஃபார் செவரல் ஜெனரேஷன் அப்படின்னா நீண்ட காலம் ஹைஃபாக்களே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ plasmogamy is not immediately followed by karyogamy. Instead, a dikaryotic condition is prolonged for several generations அப்படின்னா சைட்டோபிளாச இணைவை தொடர்ந்து உட்கரு இணைவு உடனே நடைபெறுவதில்லை. அதற்கு பதிலாக இரட்டை உட்கரு நிலையிலேயே நீண்ட காலம் ஹைஃபாக்கள் காணப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் a special hyphae called ascogenous hyphae is formed. A special hyphae called ascogenous hyphae is formed. ஸோ இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க. ஆஸ்கஸ் உருவாக்க சிறப்பு ஹைஃபாக்கள் தோன்றுகின்றன. ஆஸ்கோஜீனஸ் உருவாகிறதுக்கு சிறப்பு ஹைஃபாக்கள் என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது, ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆஸ்கஸ் உருவாக சிறப்பு ஹைஃபாக்கள் தோன்றுகின்றன. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் a crozier cell. A crozier is formed when the tip of ascogenous hyphae A crozier is formed when the tip of ascogenous hyphae recurves formed a hooked cell. A crozier is formed when the tip of the ascogenous hyphae recovers forming a hooked cell. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கல் உருவாக ஹைபாக்களின் நுனி, ஸோ அதுதான் டிப்புன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா?
ஸோ ஆஸ்கோஜீனஸ் அப்படின்னா ஆஸ்கல் உருவாக ஹைஃபாவோட டிப்பு, தமிழில் ஹைஃபானா தமிழில் ஹைஃபான் தான் சொல்லுவோம். ஹைஃபாக்களின் நுனி பின்புறமாக வளைந்து, ஹைஃபாக்களோட நுனி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்புறமாக வளைந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹைஃபா அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? ஹைஃபா. ஸோ இந்த ஹைஃபா வந்து பின்புறமாக என்ன ஆகுது அப்படின்னா வளையுது. பின்புறமாக என்ன ஆகுது? வளையுது. ஸோ அதைத்தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரெக்கவர்ஸ் ஃபார்மிங் ஹூக்டு செல், பின்புறமாக வளைந்து கொக்கி போன்ற அமைப்புடைய செல்லை உருவாக்குகிறது. ஹூக்குனா நமக்கு தெரியும் கொக்கின்னு அர்த்தம். கொக்கி நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ வளைந்து இருக்கும். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹூக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆஸ்கல் உருவாக ஹைஃபாக்களோட நுனி பின்புறமாக வளைந்து கொக்கி போன்ற அமைப்புடைய செல்லினை தோற்றுவிக்கிறது. A crosser is formed when the tip of the ascogenous hyphae recovers forming a hooked cell, and then the two nuclei in the penultimate cell of the hypha fuse to form a diploid nucleus. These cells form a young ascus. The two nuclei in the penultimate cell of the hypha fuse to form a diploid nucleus. This cell form young ascus. அதாவது ஆஸ்கல் உருவாக ஹைஃபாக்களோட நுனி பின்புறமாக வளைஞ்சு கொக்கி போன்ற செல்களை அமைப்புடைய செல்லினை வந்து தோற்றுவிக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதற்கு கொக்கி செல், அதான் குரோசியர் செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே வந்து குரோசர் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கின்னு அர்த்தம். குரோசர் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கொக்கி அப்படின்னு அர்த்தம். கொக்கி செல் உருவாகிறதுக்கு ஹைஃபாவோட டிப்பு வந்து என்ன ஆகுது? பின்புறமா வளைஞ்சி ஹூக்குடு. ஸோ இதையும் நம்ம என்னதான் சொல்லுவோம்னா கொக்கி அப்படின்னு சொல்லுவோம். கொக்கி மாதிரி செல்லினை தோற்றுவிக்கிறது, அதுக்கு பேர் குரோசர் செல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்? கொக்கி செல் என்று பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் இருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா the two nuclei in the penultimate cell. ஸோ அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுனி அடி அமை செல்லு அப்படின்னு அர்த்தம். பினல்டிமேட் அப்படின்னாவே இறுதின்னு அர்த்தம். பினல்டிமேட்னா என்ன மீனிங் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? இறுதி. ஸோ இங்கே என்ன மீனிங் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினல்டிமேட் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தமிழில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நுனி அடி அமை செல்லு. நுனி அடி அமை செல். அப்போ நுனினாலும் சரி அடினாலும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னா இறுதின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ நுனினாலும் அடினாலும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்? எண்டு. ஸோ அதை தான் இறுதி, எண்டை தான் நம்ம பினல்டிமேட் செல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நுனி அடி அமை செல்லில் உள்ள இரண்டு உட்கருகள் ஃபியூஸ் டு ஃபார்ம் ஏ டிப்ளாய்டு நியூக்ளியஸ். இரண்டு உட்கருகள் ஒன்றாக இணைந்து, ஃபியூஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? ஒன்றாக இணைந்து இரட்டை மைய உட்கரு, அதைத்தான் இரட்டை மைய உட்கரு உருவாகிறது. ஃபார்ம் உருவாகிறது. டிப்ளாய்டு இரட்டை மைய உட்கரு. ஓகேங்களா? ஸோ த டூ நியூக்ளியைனா ரெண்டு உட்கரு, ரெண்டு நுனி அடி அமை செல்லில் இருக்கக்கூடிய ரெண்டு உட்கரு இணைந்து இரட்டை மைய உட்கருவை உருவாக்குகிறது. ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா the two nuclei in the penultimate cell of the hyphae fuse to form a diploid nucleus. This cell form young ascus. ஸோ இந்த செல்லு தான் இளம் ஆஸ்கஸாக உருவாகிறது. This cells form young ascus. யங்குனா இளம் செல்லாக, இளம் ஆஸ்காக என்ன பண்ணுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அந்த நெக்ஸ்ட் the diploid nucleus undergoes meiotic divisions to produce 4 haploid nuclei
which further divide mitotically to form 8 nuclei. The nucleus gets organized into 8 ascospores. The diploid nucleus undergoes meiotic division to produce 4 haploid nuclei, which further divide mitotically to form 8 nuclei. The nucleus gets organized into 8 ascospores. டிப்ளாய்டு அப்படின்னா இரட்டை மையம் அப்படின்னு அர்த்தம். இப்போ 2, 4, 6, 8 இதெல்லாம் டிப்ளாய்டு கண்டிஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இங்கே டிப்ளாய்டுனா 2n அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? டிப்ளாய்டுனா 2n, ஹாப்ளாய்டுனா சிங்கிள் n. ஸோ அதை தான் டிப்ளாய்டுனா 2, ஹாப்ளாய்டுனா சிங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரட்டை மைய உட்கரு டிப்ளாய்டு நியூக்ளியஸ் இரட்டை மைய உட்கரு குன்றல் பகுப்பு அடைந்து அண்டர்கோ மியாட்டிக்ஸ் டிவிஷன் குன்றல் பகுப்பு அடைதலுக்கு பிறகு 4 ஒற்றை மைய உட்கருகளை தருகிறது. டு ப்ரொடியூஸ் எத்தனை தருகிறது உருவாகுது அப்படின்னா 4. ஸோ இரட்டை மைய உட்கரு குன்றல் பகுப்பு அதான் மியாட்டிக் டிவிஷன்னு சொல்லுவோம். அதுதான் என்னன்னு சொல்றோம், மியாட்டிக் செல் டிவிஷன் நடந்து 4 ஒற்றை மைய உட்கருவை உருவாக்குகிறது. And then which further divide mitotically to form 8 nuclei. இவை மேலும் குன்றல் இல்லா அதைத்தான் மைட்டாசிஸ்ன்னு சொல்லுவோம். குன்றல் பகுப்புனா மியாட்டிக்கு, குன்றல் இல்லா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப குன்றல் இல்லா பகுப்பிற்கு பின்னு 8 நியூக்ளியை உருவாக்குகிறது. இது முக்கியமா 1 மார்க்ல கேட்பாங்க சரிங்களா? டிப்ளாய்டு நியூக்ளியை மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து 4 ஹாப்ளாய்டையும் மியாட்டிக் நடந்து 8 நியூக்ளியையும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்குகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா? ஸோ அண்ட் தென் the nucleus get organized. இவை ஒருங்கிணைந்து 8 ஆஸ்கோ வித்துக்களை தருகிறது. ஸோ இவை ஒருங்கிணைந்து எத்தனை ஆஸ்கோஸ்போர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா ஆஸ்கோ வித்துக்கள் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா? ஸோ அப்போ 8 ஆஸ்கோஸ்போரை நமக்கு ஒருங்கிணைந்து தருதுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா the diploid nucleus undergoes meiotic division to produce 4 haploid nuclei, which further divide mitotically to form 8 nuclei. The nucleus get organized into 8 ascospores. இரட்டை மடிய உட்கரு குன்றல் பகுப்படைதலுக்கு பிறகு 4 ஒற்றை மடிய உட்கருகளை தருகிறது. அவை மேலும் குன்றலில்லா பகுப்பிற்கு பின்பு 8 உட்கருகளை தருகிறது. இவை ஒருங்கிணைக்கப்பட்டு 8 ஆஸ்கோஸ் வித்துகளை தருகின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் the ascospores are found inside the bag-like structure called ascus. ஸோ இம்பார்ட்டன்டான 2 மார்க்கு 1 மார்க்கும் கேட்கலாம் சரிங்களா? The ascospores are found inside a bag-like structure called ascus. ஆஸ்கோ வித்துக்கள் ஆஸ்கஸ் என்னும் பை போன்ற அமைப்பினுள் காணப்படுவதால் இந்த குழும பூஞ்சைகளை பை பூஞ்சைகள்னு சொல்லுவோம். சாக் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பையின்னு அர்த்தம். சாக்னாவே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பையின்னு அர்த்தம். இப்போ இங்க பேக் லைக் ஸ்ட்ரக்சர், பேக்னா இந்த மாதிரி உள்ள. ஸோ நமக்கு ஒரு பையை எடுத்துக்கிறோம். பை அப்படிங்கிறது எதுக்காக நம்ம பேக்கை யூஸ் பண்ணுறோம்? நீங்கள் ஸ்கூல் பேக்கே எடுத்திருப்பீங்க. எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? புக்கெல்லாம் உள்ளே வைக்கிறதுக்கு. ஸோ அப்போ உள்ளே வைக்கக்கூடியதுக்கு ஒரு இடம், அது ஒரு குழியாட்டம், அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேக் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The ascospores are found inside a bag-like structure called ascus. உள்ள இருக்கக்கூடிய பை போன்ற அமைப்புக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆஸ்கஸ் அப்படின்னு சொல்றோம். Due to the presence of ascus, this group is popularly called a sac fungi. 2 mark. Popularly called a sac fungi. அதாவது ஆஸ்கோ வித்துக்கள் ஆஸ்கல் என்னும் பை போன்ற அமைப்பினுள் காணப்படுவதால் இந்த குழும பூஞ்சைகள் பை பூஞ்சைகள் என பொதுவாக அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த குழும பூஞ்சைகளை நம்ம பை பூஞ்சைகள்னு என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பொதுவா அழைக்கிறோம் அப்படின்றது தான் இங்க வந்து சாக் ஃபங்கை அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பைப்பூஞ்சை அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? பைப்பூஞ்சை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஸ்கி gets surrounded by sterile hyphae forming fruit body called ascocarps. இதெல்லாம் 2 mark question. 1 markல கேட்பாங்க. சரியா? Asci gets surrounded by sterile hyphae forming fruit body called ascocarp. அதாவது ஆஸ்கலை மலட்டு ஹைஃபாக்கள் ஸ்டெரைல்னா மலட்டுன்னு அர்த்தம். ஸ்டெரைல்னா என்னன்னு சொல்லுவோம்? மலட்டு தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆஸ்கலை மலட்டு ஹைஃபாக்கள் சூழ்ந்து ஆஸ்கோ கனியுறுப்பு உருவாகிறது. அதுதான் ஃப்ரூட் பாடி கால்டு ஆஸ்கோகார்ப். ஃப்ரூட் பாடி கால்டு ஆஸ்கோகார்ப். ஃப்ரூட் பாடினா கனி, உடல், அதான் பாடின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார்மிங்னா உருவாகிறதுன்னு அர்த்தம். அப்ப ஆஸ்கலை மலட்டு ஹைஃபாக்கள் சூழ்ந்து, சரவுண்டட்னா என்னன்னு சொல்லுவோம்? சூழ்ந்து. எதை சூழ்ந்து? ஆஸ்க். அதத்தான் ஆஸ்கலை சூழ்ந்து மலட்டு ஹைஃபாக்கள் ஆஸ்கலை மலட்டு ஹைஃபாக்கள் சூழ்ந்து ஆஸ்கோ கனி உறுப்பு ஃபார்மிங் ஃப்ரூட் பாடி கால்டு ஆஸ்கோகார்ப். ஆஸ்கோ கனி உறுப்பை உருவாக்குகிறது. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் there are 4 types of ascocarp. இது ஒரு 2 mark question. ஓகேவா? there are 4 types of ascocarps, namely Clistothecium. First one is Clistothecium, completely closed. There are 4 types of ascocarps. One is Clistothecium, completely closed. கிளிஸ்டோதீசியம் அப்படிங்கிறது முழுமையாக மூடியிருக்கும். 4 வகையான ஆஸ்கோ கனியுறுப்புகள் உள்ளன. அவை கிளிஸ்டோதீசியம் ஃபர்ஸ்ட் முழுமையாகவே என்ன இருக்கும் அப்படின்னா மூடி காணப்படக்கூடியது. சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பெரிதீசியம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெரிதீசியம், ஃப்ளாஸ்க் ஷேப்டு வித் ஆஸ்டியோல். ஃப்ளாஸ்க் ஷேப்டு வித் ஆஸ்டியோல். பெரிதீசியம் அப்படிங்கிறது பெரிதீசியம் தான் சொல்லுவோம் தமிழ்ல. குடுவை வடிவம். ஃப்ளாஸ்க்னா இதுதான் குடுவை வடிவம், அதான் ஃப்ளாஸ்க் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குடுவை வடிவ ஆஸ்டியோல் என்னும் துளையுடன், அதுதான் ஆஸ்டியோல். ஆஸ்டியோலுங்கிறது ஒரு ஹோல் லைக் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லுவோம். அடுத்து அப்போதீசியம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்போதீசியம், கப் ஷேப்டு. கப்புனா கோப்பை, அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா கப் ஷேப்டுன்னு சொல்கிறோம். ஸோ அதான் அப்போதீசியம். அண்ட் தென் ஓப்பன் டைப்பு. கப் ஷேப்னாவே தட்டு மாதிரி கோப்பை மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா திறந்த வகை அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் சூடோதீசியம். அண்ட் தென் எப்படி இருக்கும்? சூடோதீசியம். சூடோதீசியம் அப்படின்னா பொய்க்கனி அப்படின்னு அர்த்தம். சூடோதீசியம் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பொய்க்கனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பொய்க்கனி உடலத்தை தான் சூடோ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் 4 types of ascocarp அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? How many types of ascocarp means there are 4 types. One is Clistothecium, completely closed, and then second one is Perithecium, flask shaped with ostiole, and then third one is Apothecium, cup shaped, open type, and Pseudothecium means false body. அதுதான் சூடோ அப்படிங்கிறது ஃபால்ஸ்ன்னு அர்த்தம், பொய்க்கனி உடலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இப்போ எதை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கோமைசிட்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ ஆஸ்கோமைசிட்ஸோட சால்டியன் ஃபியூச்சர்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றது அதோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ மார்ஷெல்லா ஃபங்கை. ஸோ மார்ஷெல்லா ஃபங்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இதான் மார்ஷெல்லா ஃபங்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்தன் இருக்கிறது பெசைசா. ஸோ அந்தன் இருக்கக்கூடிய ஃபங்கை பார்த்தோம் அப்படின்னா பெசைசா. ஸோ இதை ப்ரொனவுன்சேஷன் பெசைசான்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்தன் நெக்ஸ்ட்டு கிளிஸ்டோதீசியம் 4 ஆஸ்கோகார்ப் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கிளிஸ்டோதீசியம்,
இதோட டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கிளஸ்டோதீசியம் ஃபங்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே க்ளோஸ்டு டைப்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இதுதான் கிளஸ்டோதீசியம். அண்ட் தென் முழுமையாக மூடியதுன்னு சொல்லுவோம். அண்ட் தென் செகண்ட் ஒன் டைப் தான் என்னன்னு சொல்லுவோம்னா பெரிதீசியம். ஸோ செகண்ட் ஒன் டைப் என்னன்னு சொல்கிறோம்? பெரிதீசியம். ஸோ பெரிதீசியம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா குடுவை. ஸோ அதான் குடுவை மாதிரி இருக்கிறது. ஸோ இதைத்தான் ஆஸ்டியோல்னா ஹோல் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அதான் போர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், துளைன்னு சொல்கிறோம். ஸோ அதான் ஆஸ்டியோல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இருக்கிறது கீழே இருக்கிறது ஆஸ்கஸ், அதான் ஆஸ்கஸு. அடுத்து ஆஸ்கோஸ்போர். உள்ளே இருக்கக்கூடிய ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆஸ்கோஸ்போர். மேலே இருக்கக்கூடிய அந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் தான் ஆஸ்கஸ், அதான் ஆஸ்கஸு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் ஆஸ்கோபோர், அதான் ஆஸ்கோவித்து. அடுத்து இருக்கிறது பேராபசைசா. ஸோ அடுத்து இந்த மாதிரி ஸ்போர் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா பேராபைசிஸ். என்னன்னு சொல்கிறோம்? பேராபைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இது பெரிதீசியம், நீள்வெட்டு தோற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பெரிதீசியத்தோட நீள்வெட்டு தோற்றம் தான் எதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம். ஓகே. ஸோ அந்த நெக்ஸ்ட்டு அப்போதீசியம். நெக்ஸ்ட் ஒன் எதுன்னு சொல்கிறோன்னா அப்போதீசியம். ஸோ இங்கே வந்து விஎஸ்னா வெர்டிக்கல் செக்ஷன் அப்படின்னு அர்த்தம். விஎஸ் அப்படின்னா வெர்டிக்கல் செக்ஷன் ஆஃப் அப்போதீசியம். நீள வாக்கில் கட் பண்ணி காட்டக்கூடிய டயக்ராம் இது. ஸோ அதான் வெர்டிக்கல் செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடுத்து இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா அப்போதீசியம். ஸோ அப்போதீசியம் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்பை வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொன்னோம்னா கோப்பை வடிவம். ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கோப்பை வடிவம். திறந்த நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ அதே மாதிரி இதுக்கு பேர் ஆஸ்கஸு. ஸோ இந்த மாதிரி உருவாகாமல் இருக்கிறதுக்கு பேர் நம்ம பேராபைசிஸு. ஸோ அண்ட் தென் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சருக்கு ஆஸ்கோபோருன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் அப்போதீசியத்தோட டயக்ராம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சூடோதீசியம் அப்படிங்கிறது பொய்க்கனி. ஸோ அதனால் அதுக்கு வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை டயக்ராமு. ஸோ அண்ட் தென் அதோட ரீப்ரொடக்ஷன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன ரீப்ரொடக்ஷனோட ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆஸ்கஸ். எப்படி ஆஸ்கஸ் வந்து உருவாகுது, அதோட ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு படிநிலைகள் என்னென்ன அப்படின்றது தான். ஆஸ்கோமைசிட்களின் அமைப்பு மற்றும் இனப்பெருக்கம், ஆஸ்கஸ் தோன்றுதலோட நிலைகள் தான் கொடுத்துருக்குறாங்க நமக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது, ஒன்று தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து அது வந்து டிவிஷன் நடக்குது. ஸோ அப்படியே 2, 4 அதுக்கடுத்து செப்டத்தை ஃபார்ம் பண்ணுது, தடுப்பு சுவர். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து என்லார்ஜ் ஆகும். ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகிக்கிட்டே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிக்கிட்டே வரும். கடைசியில் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியதான் இந்த ஆஸ்கோஸ்போர். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கல் தோன்றுகளின் நிலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் இன் ஆஸ்கோமைசிட்ஸோட ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இதான் ஆஸ்கோமைசிட்ஸ். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் டாபிக் இஸ் பெசிடியோமைசிட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெசிடியோமைசிட்ஸ். பெசிடியோமைசிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழில் என்னன்னு தான் சொல்லுவோம்னா பெசிடியோமைசிட்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபங்கையோட கிளாசிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு ஊமைசிட்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், சைக்கோமைசிட்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு, ஆஸ்கோமைசிட்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு தான் பெசிடியோமைசிட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ பெசிடியோமைசிட்ஸ் அப்படிங்கிறது பெசிடியோமைசிட்ஸ் இன்க்ளூடு பஃபால்ஸ், toadstools, bird's nest fungi, bracket fungi, stinkhorns, rusts and smuts. Basidiomycetes include buffols, toadstools, bird's nest fungi, bracket fungi,
ஸ்டிங்ஹார்ன்ஸ், ரஸ்ட் அண்டு ஸ்மட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஊதல் காளான் அதான் பஃப் ஃபங்கைன்னு சொல்லுவோம். ஸோ ஊதல் காளான் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பஃப் ஃபங்கை. ஊதல்னா இப்போ பஃப்னா என்னன்னு நமக்கு தெரியலையா? பஃப் பஃபால் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இப்போ நமக்கு இப்போத்தி ட்ரெண்டியில் பார்த்தோன்னா கேர்ள்ஸோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே எப்படி இருக்குன்னா பஃப் மாதிரி இருக்கும், உப்பிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி உப்பிக்கிட்டு இருக்கும், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஊதல் ஃபங்கைன்னு சொல்கிறோம். ஊதல் பூஞ்சை, ஊதல் காளான். அதை தான் காளான் பார்த்தோன்னா முட்டையாட்டம் இருக்கும் இல்லையா? ஸோ காளான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? முட்டையாட்டம் இருக்கும். ஸோ அதுதான் ஊதல் காளான் அப்படின்னு சொல்கிறோம். அதான் பஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பஃபால்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஊதல் காளான் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? ஊதல் காளான். சரிங்களா? ஸோ அதான் என்னன்னு சொல்லுவோம்னா பஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் டோட்ஸ்டூல்ஸ்னால் தவளை இருக்கை பூஞ்சை அப்படின்னு சொல்லுவோம். தவளை இருக்கை பூஞ்சை. டோட் அப்படின்னாவே என்னன்னு சொல்லுவோம்னா இந்த தலைப்புரட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா? தலைப்புரட்டையிலேருந்து வரக்கூடியது தான் தவளைன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதான் டோட்ஸ்டூல் அப்படின்னு சொல்கிறோம். தவளை இருக்கை பூஞ்சை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபங்கை அப்படின்னா பறவை கூடு. பேர்ட்ஸ்னா பறவை, நெஸ்ட்னா கூடு இல்லைங்களா? ஸோ அதான் பறவை கூடு பூஞ்சை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பிராக்கெட் காளான்னா அடைப்புக்குறி, அதை தான் பிராக்கெட்டுன்னு சொல்லுவோம். பிராக்கெட்னா என்னன்னு சொல்லுவோம்? அடைப்புக்குறி. பிராக்கெட் ஃபங்கை அது மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா அடைப்புக்குறி மாதிரியே அந்த ஃபங்கை இருக்கும். ஸோ அதான் பிராக்கெட் ஃபங்கை, அடைப்புக்குறி பூஞ்சை. அண்ட் தென் இருக்கிறது ஸ்டிங் ஹார்ன்ஸ் அப்படின்னா துர்நாற்ற கொம்பு பூஞ்சை. அதை தான் ஹார்ன்ஸ்னாவே கொம்புன்னு சொல்லுவோம். ஸ்டிங்க்னா என்னன்னு சொல்லுவோம்னா துர்நாற்ற கொம்பு பூஞ்சைகள் அப்படின்னு இருக்கு. துர்நாற்ற அந்த பூஞ்சை வந்து ஸ்மெல் அடிக்கும், அதான் துர்நாற்ற கொம்பு பூஞ்சைகள். அண்ட் தென் ரஸ்ட் அப்படின்னா துரு அப்படின்னு சொல்லுவோம். ரஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? துரு. துரு பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும், அதான் துரு ஃபங்கை பூஞ்சை. அடுத்து இருக்கிறது என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மட்டு. ஸ்மட்டுனா கருப்பூட்டைன்னு அர்த்தம், கருப்பாக இருக்கும். கருப்பூட்டை அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்மட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? ஸ்மட்ஸு. கருப்பூட்டை பூஞ்சைகள் இப்பிரிவை சார்ந்தது. இது எல்லாமே எதுக்கு கீழே வரும்னா இந்த பெசிடியோமைசிட்ஸ்க்கு கீழே வரும். எதுக்கு கீழே வருது? பெசிடியோமைசிட்ஸ்க்கு கீழே வருது. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு the members are terrestrial and lead a saprophytic and parasitic mode of life. The members are terrestrial and lead to saprophytic and parasitic mode of life. இந்த வகை பூஞ்சைன்னு பார்த்தோன்னா சாப்ரோபைட்டிக்னா சாருண்ணின்னு சொல்கிறோம், பாராசிட்டிக்னா ஒட்டுண்ணின்னு சொல்கிறோம். இந்த வகை பூஞ்சைகள் சாருண்ணிகளாகவோ ஒட்டுண்ணிகளாகவோ எங்கே வாழுதுன்னா டெரஸ்டீரியல். டெரஸ்டீரியல் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நிலத்தில் வாழ்பவை. இவ்வகை பூஞ்சைகள் சாருண்ணிகளாகவோ ஒட்டுண்ணிகளாகவோ நிலத்தில் வாழ்கின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த மெம்பர்ஸ் ஆர் டெரஸ்டீரியல் அண்ட் லீட் டு ஏ சாப்ரோபைட்டிக் அண்டு பாராசிட்டிக் மோட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு the mycelium is a well developed septate with dolichopore septum. Bracket like the mycelium is a well developed septate with dolichopore septum bracket like. ஸோ அதாவது நன்கு வளர்ச்சி அடைந்த டோலிபோர் அப்படிங்கிறது செப்டம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோன்னா மத்தளம் துளைத்தடுப்பு. மத்தளம் பார்த்தோன்னா மத்தள துளைத்தடுப்பு அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்தளம் அப்படிங்கிறது இந்த மூலம் தட்டுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் மத்தளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே இந்த டயக்ராம் பாருங்க. இதான் டோலிபோர் செப்டம்னு அர்த்தம், கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதை என்னது? டோலிபோர் செப்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதைத்தான் இந்த மத்தளம்
மொளை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ அதுதான் மத்தளம் அப்படின்னு சொல்லுவோம். மத்தளம் துளைத்தடுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதான் சென்டர்ல உருவாகிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செப்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ என்னன்னு சொல்றோம்? செப்டம்னு சொல்றோம். ஸோ இதுதான் டோலிபோர் செப்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? The mycelium is a well-developed septate with dolichopore septum bracket-like. Bracketனா இந்த மாதிரி பார்க்கறதுக்கு. ஸோ இதுதான் bracket. mycelium அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஸோ many hypha is to form a mycelium அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நன்கு வளர்ச்சி அடைந்த மத்தள துளைத்தடுப்பு சுவருடைய mycelium காணப்படுகிறது. மத்தள துளைத்தடுப்பு செப்டேட்னா தடுப்பு சுவர். சரிங்களா? செப்டம்னா சுவர். அப்போ துளைத்தடுப்பு சுவருடைய mycelium காணப்படுகிறது. Next, there are 3 types of mycelium, namely primary monokaryotic, secondary dikaryotic, and tertiary are found. So, and then tertiary are found. 3 types of mycelium, namely primary, secondary, tertiary. 3 வகையான மைசிலியங்கள் உள்ளன. அவை முதல் நிலை. பிரைமரினா ஃபர்ஸ்ட், அதான் முதல் நிலைன்னு சொல்லுவோம். ஒரு உட்கரு. மோனோனா ஒன்றுன்னு அர்த்தம். மோனோனா என்னன்னு சொல்லுவோம்? ஒன்று. செகண்டரி அப்படிங்கிறது இரண்டாம் நிலை. அதுதான் டைகாரியோட்டிக் அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம். டைகாரியோட்டிக்னா என்னன்னு அர்த்தம்? ரெண்டு. அண்டு டெர்ஷரி அப்படிங்கிறது மூன்றாம் நிலை. ஸோ அதை தான் 3N. டெர்ஷரி அப்படின்னா 3ன்னு அர்த்தம். அப்போ மைசீலியம் அப்படிங்கிறது எங்கே காணப்படுதுன்னா நன்கு வளர்ச்சியடைந்த மத்தளம் துளைத்தடுப்பு சுவருடைய மைசீலியம் காணப்படுகிறது. ஸோ தேர் ஆர் 3 டைப் ஆஃப் மைசீலியம். ஸோ ஒன் இஸ் பிரைமரி மோனோகாரியோட்டிக், செகண்டரி டைகாரியோட்டிக் அண்ட் டெர்ஷரி ஆர் ஃபவுண்டு. ஒற்றை நிலை உட்கரு, இரட்டை நிலை உட்கரு, மூன்று மும்மைய உட்கருன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதான் மோனோ கேரியோட்டிக்கு, டைகேரியோட்டிக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட்டு கிளாம்ப் கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு கிளாம்ப் கனெக்ஷன் ஆர் ஃபார்ம்டு டு மெயின்டைன் டைகேரியோட்டிக் கண்டிஷன்ஸ். கிளாம்ப் கனெக்ஷன் ஆர் ஃபார்ம்டு டு மெயின்டைன் டைகேரியோட்டிக் கண்டிஷன்ஸ். டைகாரியோட்டிக்னா இரட்டைன்னு சொல்லிட்டோம். ஸோ இரட்டை உட்கரு நிலையை தக்க வைத்து கொள்வதற்கு, மெயின்டைன் தக்க வைத்து கொள்வதற்கு பிடிப்பு இணைப்பு தோற்றுவிக்கப்படுகிறது. பிடிப்பு இணைப்பு. கனெக்ஷன்னா இணைப்பு, கிளாம்ப்னா பிடிப்புன்னு அர்த்தம். கிளாம்ப்னா என்னன்னு சொல்லுவோம்? பிடிப்பு. இப்போ நம்ம வீட்டிலையே ஒரு பைப்பெல்லாம் செட் பண்ணுறோன்னா கிளாம்ப்பு போட்டு அதை என்ன பண்ணிக்குவாங்கன்னா ஒன்றோட ஒன்று இணைக்கிறது. அதான் கிளாம்ப்புன்னு சொல்லுவோம். பிடிப்பு இணைப்புன்னு சொல்லுவோம். அப்போ இரட்டை உட்கரு நிலையை தக்க வைத்து கொள்வதற்கு பிடிப்பு இணைப்பு தோற்றுவிக்கப்படுகிறது. கிளாம்ப்னா என்னன்னு அர்த்தம்? பிடிப்பு. கனெக்ஷன்னா இணைப்புன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் asexual reproduction is by means of conidia, idea or budding. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும். பாலிலா இனப்பெருக்கம் கொனிடியங்கள், ஐடியா வித்துக்கள், மொட்டுக்கள் வழி நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் present but sex organs are absent. Sexual reproduction is present but sexual organ is absent. பாலின பெருக்கம் நடைபெறுகிறது, ஆனாலும் பால் உறுப்புகள் காணப்படுவதில்லை. ஸோ இது முக்கியமான 1 மார்க். பெசிடியோமைசிட்ஸில் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, பட் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆப்சண்ட்னு சொல்லுவோம். சொமாட்டோகேமி ஆர் ஸ்பெர்மாட்டிசேஷன், அதான் ஸ்பெர்மேஷியன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? ஸ்பெர்மேஷியன். சொமாட்டோகேமி ஆர் ஸ்பெர்மேஷன் ரிசல்ட்ஸ் இன் பிளாஸ்மோகேமி. உடல செல் இணைவு, அதான் சொமாட்டோகேமி. சொமாட்டோகேமி அப்படிங்கிறது உடல செல் அப்படின்னு சொல்லுவோம். உடல செல் இணைவு அல்லது ஸ்பெர்மேஷிய இணைவு, அதான் ஸ்பெர்மாட்டிசேஷன் சொல்லுவோம். ஸ்பெர்மேஷிய இணைவு வழி சைட்டோபிளாச இணைவு நடைபெறுகிறது. பிளாஸ்மோகேமின்னு என்னன்னு சொல்லுவோம்? சைட்டோபிளாச இணைவு.
செல் இணைவு அல்லது ஸ்பெர்மேசிய இணை வழி சைட்டோபிளாச இணைவு நடைபெறுகிறது. அதோட முடிவு என்னது? சைட்டோபிளாச இணைவு வந்து நடைபெறுகிறதுன்னு சொல்றோம். அண்ட் தென் கேரியோகேமி இஸ் a delayed and dikaryotic phase. Karyogamy is a delayed and dikaryotic phase is prolonged. அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னா உட்கரு இணைவு தாமதம் அடைந்து, டிலேடுனா என்னன்னு சொல்லுவோம், தாமதம் அடைந்து நீண்ட இரட்டை உட்கரு நிலையில் ஹைஃபாக்கள் உள்ளன. ப்ரோலாங்குடுனா நீண்டன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ நீண்ட இரட்டை உட்கரு நிலையில் ஹைஃபாக்கள் உள்ளன. அடுத்து கேரியோகேமி டேக் பிளேஸ் இன் பெசிடியம் அண்ட் இட் இஸ் இம்மிடியட்லி ஃபாலோடு பை மியாட்டிக் டிவிஷன்ஸ். Karyogamy take place in basidium and it is immediately followed by meiotic division. பெசிடியத்தில் உட்கரு இணைவு நடைபெற்று, ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து என்னன்னு சொல்கிறோன்னா கேரியோகேமி. கேரியோகேமின்னா என்னது? உட்கரு அமைவுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே வந்து பெசிடியத்தில் உட்கரு இணைவு நடைபெற்று இம்மிடியட்லி உடனடியாக குன்றல் பகுப்பு அடைந்து ஃபாலோடு பை மியாட்டிக்னா என்னன்னு சொல்லுவோம், குன்றல் பகுப்பு அடைதல் நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதான் என்னது அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன்று. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் the four of nuclei thus formed are transformed into basidiospore which are born on sterigmata outside the basidium. The four of nuclei thus formed are transformed into basidiospores which are born on sterigmata outside the basidium. அதாவது இவ்வாறு உருவாகும் 4 பெசிடிய வித்துக்கள், 4 நியூக்ளியைன்னு என்னன்னு சொல்லுவோம், 4 பெசிடியோ வித்துக்கள், அதான் பெசிடியோஸ்போருன்னு சொல்கிறோம். பெசிடியோ வித்துக்கள் பெசிடியத்தின் வெளிப்புறத்தில் அவுட்சைடு, அதான் என்னன்னு சொல்லுவோம்னா பெசிடியத்தோட வெளிப்புறத்தில் சிறு காம்பு, அதான் ஸ்டெரிக்மேட்டா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா சிறு காம்பு. அதுதான் என்னன்னு சொல்ற சிறு காம்பு என்னும் அமைப்பின் மீது காணப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி உருவாகக்கூடிய 4 பெசிடிய வித்துக்களும் எப்படி உருவாகுதுன்னா பெசிடியத்தோட வெளிப்புறத்துல சிறு காம்பு என்னும் அமைப்பின் மீது தான் காணப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அதை எக்ஸோஜீனஸ், இது ஒரு 2 மார்க். எக்ஸோஜீனஸ்னா என்ன, எண்டோஜீனஸ்னா என்ன அப்படின்றது தெரியணும். எக்ஸோனா வெளியே, எண்டோனா உள்ளேன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம், எக்ஸோஜீனஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அண்ட் தென் the basidium is club shaped with 4 basidiospores. Thus this group of fungi is popularly called club fungi. The basidium is club shaped. Club shaped அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா குண்டாந்தடி, தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா குண்டாந்தடி. இப்போ கிராமத்திலலாம் பாத்திரத்தை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா குண்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவாங்க, குண்டா அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் இங்கே குண்டாந்தடி, இதுதான் குண்டா, இதான் என்னது குண்டா, அதான் என்னன்னு சொல்லுவோம்னா குண்டாந்தடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா குண்டாந்தடி கிளப் ஃபங்கை அப்படின்னு கிளப் ஷேப்டுன்னு சொல்லுவோம். குண்டாந்தடி வடிவ ஒவ்வொரு பெசிடியமும் 4 பெசிடியோஸ்போர் வித்துக்களை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு பெசிடியமும் 4 பெசிடியோ வித்துக்களை பெற்றுள்ளது. 4 பெசிடியோஸ்போர்னா 4 பெசிடியோ வித்துக்கள். Thus this group of fungi is popularly called club fungi. ஸோ அதைத்தான் குண்டாந்தடிவ பூஞ்சையை, அதான் கிளப் பூஞ்சை என்று அறியப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாப்புலர்லினா பிரபலமான, பாப்புலர்லினா என்னன்னு சொல்லுவோம், பிரபலமான அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த பெசிடியம் இஸ் கிளப் ஷேப்டு. இந்த பெசிடியம் வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னா குண்டாந்தடி வடிவத்தில் இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய
4 பெசிடியோஸ்போர் with 4 பெசிடியோஸ்போர்ஸ். Thus this group of fungi is popularly called club fungi. குண்டாந்தடி வடிவ ஒவ்வொரு பெசிடியமும் 4 பெசிடியோ வித்துக்களை பெற்றுள்ளன. இவை பிரபலமாக கிளப் பூஞ்சைகள் என்று அறியப்படுகிறது. தமிழ்ல கிளப் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா குண்டாந்தடிவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ கோப்பை வடிவம்னு சொல்லலாம். அதை தான் கிளப் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து கிளப் பூஞ்சை என்று அறியப்படுகிறது. அண்ட் தென் த ஃப்ரூட் பாடி ஃபார்ம்டு இஸ் கால்டு பெசிடியோகார்ப். த ஃப்ரூட் பாடி ஃபார்ம்டு இஸ் கால்டு பெசிடியோகார்ப். அடுத்து கனியுறுப்பு பெசிடியோ கனி உறுப்பு எனவும் அழைக்கப்படுகிறது. கனி உறுப்பை வந்து நம்ம என்னன்னு அழைக்கலாம்? பெசிடியோ கார்ப். அதை 1 மார்க்கு கேட்கலாம். த ஃப்ரூட் பாடி ஃபார்ம்டு இஸ் கால்டு பெசிடியோ கார்ப் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சாலியன் ஃபியூச்சர் ஆஃப் பெசிடியோமைசிட்ஸ். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பெசிடியோமைசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்ஸ்டூல் ஃபங்கை, பஃபால் ஃபங்கை அப்படின்லாம் சொன்னோம். ஸோ அதுக்கு பாருங்க இந்த மாதிரி காளான் தான் அகாரிகஸு. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாஸ்டர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஜியாஸ்டரு. அண்ட் தென் மத்தல டோலிஃபோர் செப்டோங்கிறது தான் இந்த டயக்ராமு. ஸோ அண்ட் தென் கீழே இருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசிடியோ ரீப்ரொடக்ஷன் இன் பெசிடியோமைசிட்ஸு அதோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் இன் பெசிடியோமைசிட்ஸு. ஸோ அது எப்படி வந்து கிளாம்ப் கனெக்ஷன், இதுதான் கிளாம்ப் கனெக்ஷன். ஸோ இங்கே இருக்கக்கூடியது தான் கிளாம்ப். இந்த ஒன்று இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா இணையும். அதான் கிளாம்ப் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் என்னன்னு சொல்லியிருக்கோம்னா கிளாம்ப்னா பிடிப்பு இணைப்புன்னு அர்த்தம். பிடிக்க ஒன்னோட ஒன்று நல்லா பிடிச்சுக்கிறது, அதான் பிடிப்பு இணைப்பு. ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ இதுதான் பெசிடியோமைசிட்ஸோட அமைப்பு மற்றும் இனப்பெருக்கம் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கைல ஆஸ்கோமைசிட்ஸ்னா என்ன, ஸோ அண்ட் தென் அதோட சாலியன் ஃபியூச்சர்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ அதில் சம் எக்ஸாம்பிள் டைப்ஸ், தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் ஆஸ்கோமைசிட்ஸ்ன்னு சொன்னோம். ஆஸ்கோபோர்ஸ்ன்னு. ஸோ அதில் ஒன்று வந்து தான் என்னன்னு சொல்லுவோம்னா பெரிதீசியம்னா என்ன, அப்போதீசியம்னா என்ன, கிளிஸ்டோதீசியம்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ அதோட டயக்ராமை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் ஆஸ்கோகார்ப். 4 டைப்ஸ் ஆஃப் ஆஸ்கோகார்ப். ஸோ அதில் கிளிஸ்டோதீசியம், பெரிதீசியம், அப்போதீசியம், சூடோதீசியம். ஸோ அதோட டயக்ராம்லாம் பார்த்தோம். அண்ட் தென் ரீப்ரொடக்ஷன் ஆஸ்கோமைசிட்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ அண்ட் தென் பெசிடியோமைசிட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பெசிடியோமைசிட்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பெசிடியோமைசிட்ஸ்னா என்ன, ஸோ அதோட சாலியன் ஃபியூச்சரை பற்றி பார்த்தோம். ஸோ அதில் வந்து அதோட டயக்ராம் அகாரிகஸு, ஜியாஸ்டரு, அண்ட் தென் டோலிபோர் செப்டம். ஸோ அண்ட் தென் இருக்கிறது கிளாம்ப் கனெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.